ஏங்க அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பிடிக்கலன்னு கூட சொல்லிக்கோங்க. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். எங்க அப்பா உங்களை பத்தி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். என்ன வேலைக்கு போகிறேன், என்ன சேலரி வாங்குறேன், கார் இருக்கா, பைக் இருக்கா, சொந்தமாக வீடு இருக்கா, இதானே கேட்க போகிறீங்க? இது எதுவுமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ, எனக்கு அதை விட இம்பார்ட்டண்ட்டா ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன். ம், கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? நம்மளோட எக்ஸ் லிஸ்ட்டை வச்சு ஒரு டெலிஃபோன் டைரக்டரே போட முடியும். இவ எதுக்கு இந்த நேரத்தில் எதை கேட்குறா? பேசாமல் உண்மையை சொல்லிடுவோமா? ஆ ஆ, என்ன இவ இப்படி கேட்டுட்டாலேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிகாஸ் எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணிருக்க கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ற பொண்ணு நான். ம், ம். அதுக்கு உங்கள் அப்பா உனக்கு டைனோசர் காலத்தில் தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கணும். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? எதா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே சொல்லிருங்க. லவ்வா? சி, இங்கே பாருங்க, ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து. ஆனால் எனக்கு 22 எழுத்து தான். இந்த LOVE இந்த 4 எழுத்தை பார்த்தாலே எனக்கு யக். முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா தானங்க இதெல்லாம் தெரியறதுக்கு. நிஜமாவே யாரையும் லவ் பண்ணது இல்லையா? டிக்கு, உங்க மேல சத்தியமாங்க. முதல்ல தலையில இருந்து கையிடுங்க. சாரி, என்னை யாராவது நம்பலனா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். எமோஷனலா போய் கூட சொல்லலாம். நான் எப்படி உங்களை நம்புறது? வேணா என் வீட்டில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட கேட்டு பாருங்க. திருமதி செல்வத்தில் வர செல்வம் மாதிரி குடும்பத்துக்காக உழைப்பான், கூட பிறந்தவங்களுக்காக உசுர கொடுப்பான், கட்டிக்க போற பொண்ணை கண்கலகாம பார்த்துப்பான்னு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா தான் சொல்லுவாங்க. ஆட என்னங்க நீங்க, உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க, உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கனாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. வேற என்ன தாங்க பண்றது? அது எப்படி ஒரு பையன் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணாம இருந்திருக்க முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் யாரையும் லவ் பண்ணிருக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தீங்க. அப்போ உங்க ஆசையை நிறைவேற்றுற மாதிரி என்ன மாதிரி ஒரு 4 பசங்க இருக்கதாங்க செய்வாங்க. நீங்க சொல்றது நம்பலான்னு தோணுது, நம்ப வேண்டான்னு தோணுது. இதுக்கு நீங்க நான் பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லிருக்கலாம். போச்சா? ஒண்ணு பண்ணலாம். உங்க போன் கொடுங்க. எதுக்கு? சும்மா கொடுங்க. இந்தாங்க. இப்ப நான் நம்புறேன் நீங்க எந்த பொண்ணையும் லவ் பண்ணது இல்லைன்னு. எதை வச்சுங்க அப்படி சொன்னீங்க? உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு பொண்ணு நம்பர் கூட இல்ல. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எந்த ஒரு ஆப்ஸும் நீங்க வச்சில்ல. பத்தாததுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசின மாதிரி தடயமும் இல்ல. அதான்